ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான் என்கிறார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அப்படி பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் எங்கள் கடந்த காலத்தை குனிந்து பார்க்கிறோம், நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்காக. எங்களது அருமை பெரும்பாட்டன்கள் மருதிருவர், எங்கள் மூதாதை பூலித்தேவன், எங்களுடைய முப்பாட்டன் தீரன் சின்னமலை, எங்களது அருமை பெரும்பாட்டன்கள் அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார் போன்றவர்கள் எல்லாம் ஒரு சாதிய குறியீடுகளாக மாற்றி நிறுத்தப்பட்டிருப்பது தமிழ் தேசியனத்திற்கு பெருத்த அவமானம், நிகழ்ந்த வரலாற்று துரோகம். தீரன் சின்னமலை ஓடா நிலையை விட்டு ஒரு அடி நகரல. எங்கள் அருமை பெரும்பாட்டன்கள் மருதிருவர் காளையார் கோயிலை விட்டு 1/4 கிலோமீட்டர் நகரல. மானமரத்தி எங்கள் அப்பத்தா வேலுநாச்சியார் சிவகங்கை மண்ணை விட்டு அரையங்கலம் நகரல. பூலித்தேவன் நெற்கட்டும் சேவலை விட்டு ஒரு கட்டு நகர்ந்து நிற்கல. ஆனால் மராட்டிய மன்னர் சிவாஜி தமிழகத்தின் தெருக்களங்கும் நிறைந்து நிற்கிறார். அதற்கு காரணம் என்ன? தமிழர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட, அடையாளம் தெரியாமல் அடித்துளிக்கப்பட்ட இனத்தின் மக்களாக இருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, வரலாற்றில் மறக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தமக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? லண்டனிலே நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி ஐக்கிய வீரத்தமிழர் முன்னணி அங்கே தொடங்கி ஆண்டுதோறும் நடக்கிற பொங்கல் விழாவிலே எந்த வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து எமது அருமை பாட்டன்களும் பாட்டியரும் போரிட்டார்களோ அந்த நிலத்திலேயே வேலு நாச்சியார் படம், தீரன் சின்னமலை படம், பூலித்தேவன் படம், மருதுபாண்டியர் படம், வைத்து அவர்களுடைய பெருமை போற்றப்படுகிறது. இது ஒரு வரலாற்று பெருமாற்றம். இந்த மருதுபாண்டியர் நிகழ்வை, இந்த விழாவை, இந்த கூட்டத்தை காளையார் கோயிலில் நடத்தியிருக்கலாம், நடத்தலாம், நடத்த வேண்டும். ஆனால் அனுமதி இல்லை. போன ஆண்டு சேலத்தில் நடத்தினோம், இந்த ஆண்டு சென்னையில் நடத்துகிறோம். உலகெங்கும் தமிழன் வாழ்கிறான். வாழ்கிற இடத்திலெல்லாம் நமது இனப்பெருமையை, நம் குல முன்னோர்களின் நினைவை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் கடமை. மருதுபாண்டியர் மண்ணிலே இன்றைக்கு இந்த கூட்டத்தை நடத்த அனுமதி இல்லை. தடை 144 தடை. அதை உடைத்தெறிகிற காலம் விரைவில் உருவாகும் என்பதுதான் உண்மை. ஒரு சாதிக்கு சொந்தக்காரர்களா மருதுபாண்டியர்கள்? என் அன்பிற்குரிய உறவுகளே, என் அருமை தம்பி தங்கைகளே, சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலில் புகுந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை இருப்பவன் இறைவனை வழிபடுவதற்கே தகுதியற்றவன். இதை சொன்னவர் தெய்வ திருமகன் நமது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் ஒரு சாதிய அடையாளமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய இழிவு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அன்றைக்கு வைத்தியநாதையர் கோயில் நிலைவு போராட்டம், தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் செல்லக்கூடாது, தெருக்களிலே நடக்கக்கூடாது, கோயிலுக்குள் செல்லக்கூடாது, வழிபடக்கூடாது என்று
அந்த இறுக்கம், அந்த கொடுமை இருந்த காலத்தில் வைத்தியநாத ஐயர் தாழ்த்தப்பட்ட மக்களை கூட்டிக் கொண்டு கோயிலுக்குள் நுழைகிற போது, நீங்கள் தைரியமாக அழைத்து செல்லுங்கள், நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று முழக்கமிட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் என்பதை வரலாறு மறக்காது. ஆனால் அவர் இன்றைக்கு ஒரு சாதிய தலைவர் போலவும் சாதிய வெறியர் போலவும் காட்டப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி. தமிழன் சாதி மதங்களாக பிளந்து பிரியாத வரை தமிழன் அல்லாதவன் தமிழர் நிலத்தை ஆள முடியாது என்பதால் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட சதி. ஏன் மருதுபாண்டியரை பெருமையா பேசணும்? நான் யார் என்று தெரியாது வாழ்வது ஒரு பைத்தியக்கார நிலை. நான் யாருன்னு தெரியணும்ல. இங்க எவ்வளவு பெரிய பெருமைகளை எனது பாட்டனை பற்றி சொன்னார்கள். காசை, இரும்பு காசை, அந்த காசை 2 விரல்ல வச்சு எங்க பாட்டன் பெரிய மருது நசுக்கி வளைச்சு உடைச்சிருவார்ன்றான். 2 விரல்ல வச்சு. முதல் கொரில்லா போராளி, தலைமறைவு போராளி. அதுக்கப்புறம் சேகுவரா, அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு எங்கள் தலைவர் பிரபாகர் எல்லாம் தலைமறைவு போராளிகள். கொரில்லா யுத்தம் அதை முதலாக உலகத்துக்கு அறிமுகம் செய்தவன், வளரிய அறிமுகம் செய்தவன், உலகத்தில் மிகச் சுவையான ஆரஞ்சு பழத்தை உலக நாடுகளுக்கு ஏற்றுமை செய்தவர்கள். ஒண்ணு வேணாம், மருதுபாண்டியவர் நல்லவரா கெட்டவரா, அவர் நல்லாட்சி செய்தாரா இல்லையா? 2 மரம் தேவைப்படுது, 2 மரத்தை வெட்டிட்டு வான்றான். அந்த 2 மரத்தை போய் வெட்ட போறாங்க. வெட்ட விடமாட்டேன்னு பொண்டாட்டியும் புருஷனும் அழுகிறான். கட்டி பிடிச்சிக்கிட்டு மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். மரம் தானையா, மரத்தை வெட்டுறதுக்கு ஏன் நீ தடுக்கிற? அந்த கணவனும் மனைவியும் அந்த மரத்தை இறுக கட்டி பிடித்து அழுது சொன்னார்கள், மரம் அல்ல, எங்கள் மாமன்னர்கள் மருதிருவர் என்று அந்த மரத்திற்கு சின்ன மருது பெரிய மருது என்று பெயரிட்டு அன்போடு ஆசையோடு அரவணைச்சு வளர்த்தார்கள் என்றால், அதை வெட்ட விட மாட்டோம் என்று தடுத்தார்கள் என்றால், மக்கள் அந்த மன்னனின் மீது எவ்வளவு பெரிய பற்று வைத்திருந்தார்கள் என்பதற்கு சான்று. எமது பெருமைமிக்க இன முன்னோர்களை கொண்டாடுவது, போற்றுவது என்பது எமது கடமை. ஏன் பேசணும்? தமிழனுக்கு மொழி பற்று, இனப்பற்று, மொழி பெருமை, இனப்பெருமை இல்ல. சாதி பற்று, மதப்பற்று, சாதி பெருமை, மதப்பெருமை தான் இருக்கிறது. இனப்பெருமை கொள்ளாதவன் இன உணர்வு கொள்ள மாட்டான். இன உணர்வு கொள்ளாதவன் இணைந்து நிற்க மாட்டான். தமிழன் ஒன்றுபடாது, அவன் வாழ்க்கை உயராது. இதாங்க இருக்கிற யதார்த்த நிலை. எனவேதான் வரலாற்றின் போக்கில் நாங்கள் பயணிக்கிறோம். நான் யாரு, நான் எங்க வாழ்ந்தேன், எங்க வீழ்ந்தேன், எங்கெங்கெல்லாம் என் இன முன்னோர்கள் பிழை செய்திருக்கிறார்கள். தமிழர்கள் நாங்கள் பெருந்தன்மையினாலும் பேரன்பினாலும் பிழை செய்தவர்கள். என் பாட்டை எப்படி தோத்தான்? வெள்ளக்காரன் மருதுபாண்டியரோட சண்டை போடவே விரும்பல. கடைசி வரை சமரசமாக நட்போடு இருக்க தான் விரும்புறான். எதனால யுத்தம் தொடங்குது? கட்டப்பொம்மனுடைய தம்பி ஊமத்துறை வந்து அடைக்கலம் புகிறான் மருதுபாண்டியர், உயிர் தஞ்சம் புகிறான். அதை பெரியவருக்கு தெரியாமல் சின்னவர், சின்ன மருது பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. அவனுக்கு தகவல் போகுது, மருதுபாண்டியர் தான் வெள்ளத்துறையை, ஊமத்துறையை வந்து மறைச்சு வச்சிருக்காங்கன்ட்டு. அப்போ வந்து கேட்குறான், நீ ஊமத்துறையை ஒப்படைச்சிரு, நம்ம நட்போடு இருக்கலான்ட்டு. பெரியவர் கூட யோசிக்கிறாரு. ஆனால் சின்ன மருது சொல்றாரு, நம்பி வந்தவனை எப்படி காட்டி கொடுப்பது என்று. நாட்டை இழந்து உயிரையை இழந்தாலும் நம்பி வந்தவனை காட்டி கொடுக்க கூடாது என்று நின்றவர். ஆனால் அந்த பெரும்பாட்டனைகளையும் காட்டி கொடுத்த துரோகிகள் வரலாற்றில் உண்டு. அது வேற. தமிழன் பரம்பரையிலேயே அவன் எதிரிகளால் வீழ்ந்தவனே இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகளாக அவன் வரலாற்றை எடுத்துப்பாரு. எதிரிகளோடு சண்டை ஓட்டி யுத்தத்தில் தோத்ததே இல்லை. உடன் பிறந்த ரத்த துரோகங்களாலேயே வீழ்ந்தவன் தமிழன். பாட்டன் பூலித்தவனா, அவனுக்கு இன்னொரு பாட்டன் கான் சாஹிப், மருதநாயகம், தீரன் சின்னமலையா சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்த சமயக்காரன் ஒரு தமிழ் பாட்டேன், அவன் காட்டி கொடுத்தான். மருதுபாண்டியரா இன்னொரு பாட்டேன்.
எல்லாரும் அப்பத்தான் வேலுநாச்சியாரையும் உடன் பிறந்த ஒரு ரத்த துரோகம் தான் காட்டி கொடுத்துச்சு. கடைசிக்கு ஒரே ரத்தம் அதே வீரம் என்ற நிலையிலே அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது. அஞ்சுவதும் அடிபடிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது. சரணடைந்து நாம் வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. இந்த தத்துவமாக வாழ்ந்தவர்கள் நமது இன முன்னோர்கள். தெரியும். அதுதான் இங்க பேசியவர்கள்லாம் சொன்னாங்க. அவன் பீரங்கி வச்சிருக்கான், அவன் துப்பாக்கி வச்சிருக்கான், அவன் கையெறி வெடிகுண்டு கையெறி குண்டுகள் வச்சிருக்கான். ஒரு குண்டு போட்டா கோட்டையை தகர்ந்துரும். 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து பீரங்கி நீ தூச்சி சுடலாம். நம்மகிட்ட ஒண்ணும் இல்லை, வாழும் வேலும் தான் இருக்கு. சண்டைக்கு போனால் சாவோம் தெரியும். ஆனாலும் போனா ஏன் மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் தான் பெரிது என்பதால போனான். இதே என் பாட்டைங்க உயிருக்கு பயந்து மண்டிட்டு வெள்ளக்காரனுக்கு கப்பம் கட்டி வாழ்ந்திருந்தா வரலாற்றில் ஏதடா இடம்? ஏது இடம்? உண்மையை பேசு, உறுதியா பேசு, இறுதி வரை பேசு. மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதை போல மரண கயிற்றுக்கு கழுத்தை எவன் நீட்டுகிறானோ அவன்தான் உண்மையான வீரன் என்று தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொன்னதற்கு ஏற்ப வாழ்ந்த பெருமக்கள் எமது இன முன்னோர்கள். தீரன் சின்னமலைக்கு முன்னாடி தூக்கு கயிறை கொண்டாரான் வெள்ளக்காரன். அவர் வாங்கி டக்குன்னு மாட்டிக்கிறாரு. போடா அப்படின்னு. நீ என் எதிரி, மரணத்தை கூட எனக்கு நீ பரிசா தரக்கூடாதுடா, போடா அப்படிங்கிற. அதனாலதான்டா அவன் என் பாட்டன். எத்தனை பேர் சரணடைஞ்சு வெள்ளக்காரன் காலை நத்தி நக்கி பிழைச்சான். இன்னைக்கு ஜமீன் திவான் வெங்காயம் இருக்கானடா. அப்படி வாழ முடியாதா என் பாட்டனுக்கு? வாழ்ந்திருக்கலாம். அது மான தமிழன் பரம்பரையில கிடையாது என்பதால போடான்ட்டா. ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மண்ணு வெள்ளக்காரன் கப்பங்கட்ட சொல்றான். முடியாதுங்கிறாரு. கைது பண்ணி சிறையில் போட்டான். ஓராண்டு காலம் உள்ளே கிடக்கிறாரு. கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளல. சிறைக்குள்ளே இருக்காரு. கெஞ்சராம் வெள்ளக்காரன். சேதுபதி ஒப்புக்கு 1 பைசா கட்டுவா. 1 காசுயா? ஒரு காசு கப்பங்கட்டு. 1 காசு ஒப்புக்கு, ஒரு பேருக்கு. சேதுபதி வெள்ளக்காரனுக்கு கப்பம் கட்டினாங்கிற ஒரு பேருக்கு 1 ரூபா 1 காசு கட்டியா உன்னை விடுதலை செஞ்சிருன்னு. ஒத்த பைசா கிடையாதுரா. நான் சிறைக்கிலே கிடந்து செத்தாலும் ஜாவனே ஒளிய அடிமையாக இருந்த அந்நியன் உனக்கு நான் கப்பம் கட்ட மாட்டேன். கொஞ்ச நெஞ்ச பேரா? அந்த மானமிக்க மறவர் கூட்டத்தில் வந்ததுதான் மண்டிட்டு கிடக்குது. மண்டிட்டுக்கிட்டு பால் குடம் தூக்கிக்கிட்டு, பன்னீர் காவடி தூக்கிக்கிட்டு, கும்பாயம் தூக்கிக்கிட்டு, மஞ்சோறு திண்டுக்கிட்டு தெரியுது. மஞ்சோறு இப்போ மஞ்சோறு கூட கூடாது, மொசைக் சோறு, டைல்ஸ் சோறு மொசைக்கில் போட்டு தின்னுருக்கேன்.